250-300 ஆண்டுகளுக்கு முன் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சேத்தி அருகில் உள்ள மாரநாடு கிராமத்தில் நடைபெற்ற உண்மைச் சம்பவம். அரண்மனை அந்தப்புறம் அரசி இளவரசி சேடுகிறத தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு. யாரேனும் உள்ளே தெரிந்தால் உடனடியாக தூக்கிலிட்டு விடுவார்கள். இவ்வளவு கடுமையான தண்டனை. ராமநாதபுர சமஸ்தானத்தின் இளவரசி பருவமடைந்த அந்தப்புறத்தில் இருந்தால் அழகு என்றால் அழகு, அவ்வளவு அழகு, பார்த்தோரை பரவசப்படுத்தும் அழகு. மக்களுக்கு அவள் ஒரு மகா லட்சுமியை போல் காட்சியளிப்பாள். இதனால் சமஸ்தான மன்னர்களுக்குள் கடும் போட்டி. அவளை மணந்து கொண்டால் ராமநாதபுர சமஸ்தானத்திற்கு மன்னனாகி விடலாம். வீரமிக்க மண்ணுக்கு சொந்தமாகி விடலாம். ஆளுக்கு ஆள் ஆச்சு, பேருக்கு பேரு ஆச்சு, ஊருக்கு ஊரும் ஆச்சு. அதனால் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு பெண்ணை கேட்டு தூது அனுப்பி கொண்டிருந்தனர். அரசனுக்கோ மற்றற்ற மகிழ்ச்சி. நல்லவனா வல்லவனா ஒருவனை தேர்ந்தெடுக்க திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தான். பெண் கேட்டு போட்டிகள் கொண்டதால் அரசனுக்கு கொஞ்சம் பெருமையும் கூடியது. தன் பெண்ணை எண்ணி பூரிப்படைந்திருந்தான். ஆனால் விதி வேறு வகையில் வேலை செய்தது. ஒரு நாள் மாலை அமைச்சர்களுடன் ஆலோசனையில் இருந்த அரசனுக்கு அவசரமாக அந்தப்புறத்தில் இருந்து அழைப்பு வந்தது. என்ன அவசரம் என்று எவருக்கும் தெரியவில்லை. அரசனும் அரசாங்க ஆலோசனைகளை நிறுத்தி வைத்துவிட்டு அந்தப்புறத்திற்கு விரைந்து சென்றான். அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. இளவரசியின் கழுத்தில் இருந்த அரச முத்திரை மாலையை காணவில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அந்த மாலை யார் கழுத்தில் உள்ளதோ அவர்களே அந்நாட்டின் இளைய பட்டம் ஆவார். அந்த மாலையை கையில் வைத்திருப்போர் இளவரசியை மணந்து கொள்ளும் அதிகாரம் பெற்றவர் ஆகிவிடுவர். கழுத்தில் இருந்த மாலை காணாமல் போனது எப்படி? காணாமல் போனதை கண்டுபிடிப்பது எப்படி? மன்னனுக்கு மகளை பற்றி ஒரே கவலை. நல்லவனாக வல்லவனாக அமைந்தால் மகளை கட்டி கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். ஆனால் இப்போது நிலைமை வேறு. மாலையை எவன் எடுத்திருந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. பேசாமல் கொள்ளாமல் மாலையை வைத்திருப்பவனுக்கு மகளை திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டியதுதான். வேறு என்ன செய்ய முடியும்? யார் கையிலாவது கிடைத்து ஏதாவது ஏடா ஊடமாக நடந்து விட்டால் என்ன செய்வது? அந்த புறத்திற்குள் இழைந்த அந்த களவாணி யார்? 1008 விசாரணைகள். இளவரசிக்கு பதில் சொல்வதே ஒரு பெரும் தொல்லையாய் போய்விட்டது. யாரிடமும் நான் மாலையை கொடுக்கவும் இல்லை, யாரும் மாலையை எடுக்கவும் இல்லை என்று எத்தனையோ முறை இது சத்தியம் சத்தியம் என்று கூறினால் ஆளே புக முடியாத அந்த புறத்தில் அரச முத்திரை பதித்த நகை எப்படி காணாமல் போனது? அரண்மனையிலேயே களவு நடந்துள்ளதால் மக்களிடம் மரியாதை குறைவை இதை உணர்ந்து ஆரம்பித்தான் அரசன். என்ன செய்வதென்று எப்போதும் ஒரே நினைப்பு. நாடு போனால் போகட்டும், நகரம் போனாலும் போகட்டும், நானும் போய்விடக் கூடாதே. எத்தனை பேர் பெண் கேட்டு தூது அனுப்பியுள்ளனர். அத்தனை பேர் முகத்திலும் எப்படி இனி நான் விழிப்பேன் என்று மன்னன் இரவு முழுவதும் இதை மட்டுமே எண்ணி உருகுலைந்திருந்தான். எப்போதும் சரியாய் ஓடுவது காலம் மட்டுமே. விடியற் காலம் வந்தது. அவையை கூட்டி ஆலோசனை கேட்டான் அரசன். ஆளுக்கு ஆள் 1008 யோசனையை சொன்னார்கள். ஒன்று கூட உருப்படியாய் இல்லை. என்ன செய்வது? எதுவும் தெரியவில்லையே. யாருக்கும் அரசன் யோசனைகள் ஒவ்வொன்றாக செயல்படுத்த முடிவு செய்தான். அரண்மனை அந்தப்புறத்தில் இருந்து அனைவரையும் 1008 கேள்விகள் கேட்டு துளைத்தெடுத்தனர் அரசு அதிகாரிகள். யாருக்கு எதுவும் தெரியவில்லை. முத்திரை மாலை போன இடத்தை அறிய முடியவில்லை. அதிகாரிகள் விசாரணை விவரங்களை மன்னனிடம் கூறினர். அரசனுக்கு தாழ முடியாத வருத்தம். மானம் போகிறதே என்று கண் கலங்கினான். என்ன செய்வது? முத்திரை மாலை கிடைக்கும் வரை அத்தனை பேரையும் அரண்மனையிலேயே அடைத்து வையுங்கள் என்று உத்தரவு போட்டான். அரண்மனையிலிருந்து யாரும் உள்ளே செல்ல முடியவில்லை. உள்ளே இருந்த யாரும் வெளியே வர முடியவில்லை. எல்லா இடமும் தேடியாச்சு. அத்தனை பேர் தேடியும் முத்திர மாலை மட்டும் அகப்படவே இல்லை. என்ன செய்வது? அரண்மனையை ஸ்தம்பித்தது. எனவே என்ன ஆலோசனை என்றாலும் ஏற்க தயாராக இருந்தான் அரசன். ஆலோசனைக்கு மேல் ஆலோசனையாக அதில் ஒன்று தான் குறி கேட்பது. குறி சொல்வோர் அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்து வர செய்தான் அரசன். குறி சொல்வோர் சொன்ன குறியெல்லாம் தவறாக போனது. குறி சொன்னது போல் மாலை கிடைக்கவில்லை. அரசனுக்கு கோபமான கோபம். அரசு முத்திரைக்கு மாலை கிடைக்காமல் யாரையும் வெளியே விடுவதாக இல்லை. தவறாக குறி சொன்னவர்களையும் சிறையில் அடைத்தான் அரசன். ஒருவர் இருவர் அல்ல, ஒரு ஊருக்கு 2-3 என்று குறி சொல்வோர் இருந்தனர். எத்தனை பேர் இருந்து என்ன செய்ய? அரச முத்திரை மாலை இருக்கும் இடத்தை கண்டறிந்து குறி சொல்ல முடியவில்லை. அரசனது கோபத்துக்கு அஞ்சி நாட்டில் இருந்த குறி சொல்வோர் எல்லாம் அண்டை நாடு அயலார் நாடு என ஓடி ஒளிந்து கொண்டனர். குறி சொல்வோரில் ஒருவன் மட்டுமே துணிந்து அரசன் முன் சென்று நின்றான். என்ன சொல் என்றான் மன்னன்.
எனக்கு சரியாக குறி சொல்ல தெரியாது, ஆனால் சரியாக குறி சொல்பவனை தெரியும். அவன் ஒருவனை மட்டும் அழைத்து வந்தால் தேடும் பொருள் கிடைத்துவிடும் என்றான். குறி சொல்பவன் சொன்ன சொல் மன்னனின் காதில் வீழ்ந்தது. நீ சொல்வது போல் நடந்து விட்டால் உங்கள் அனைவரையும் விடுதலை செய்து விடுகிறேன் என்று மன்னன் வாக்களித்தான். மந்திரி அழைத்தான். இவன் யாரை சொல்கிறானோ அவனை இங்கே அழைத்து வாருங்கள், இது நமது ஆணை என்றான். குறி தப்பாமல் சொல்பவன் நாட்டிலே ஒருவன் தான் உண்டு, அவன்தான் மாறநாட்டு